ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்கு புதிய இணையதளம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த இணையதளத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு உங்களுடைய விண்ணப்ப நிலையை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேவா? அது எப்படி நம்ம ஆன்லைன்ல செக் பண்றது, அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, நமது தமிழ் சேவை 123 சேனலை ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இப்ப நம்ம ஆதார் நம்பரை வச்சு செக் பண்ண போறோம். ஓகேவா? முதல் அப்படி இல்லை, இப்ப உள்நுழைன்னு இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் அதிகாரி உள்நுழைன்னு தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பொதுமக்கள் உள்நுழை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணப்ப கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இப்பதான் இந்த வெப்சைட் வேலை செய்யுது. இதுல பொதுமக்கள் உள்நுழையில் இருக்கா. இதுல உங்களோட குடும்ப தலைவியோட ஆதார் நம்பர், மறக்காம உங்க குடும்ப தலைவியோட ஆதார் நம்பரை மட்டும் நீங்க இதுல என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ண பிறகு ஓடிபி அனுப்புன்னு இருக்கா. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெற்றிகரமாக அனுப்பப்பட்டதுன்னு வரும். அது வந்துச்சா நீங்க எந்த நம்பர் ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கீங்களோ மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகும். அதை நீங்க என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை கரெக்டா ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லாம் பார்த்துட்டு சரிவா இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு போட்டோவோட இதுல ஷோ ஆகும். ஓகேவா? உங்களுடைய ஆதார்ல உங்களுடைய விண்ணப்ப நிலை, உங்களுடைய கைபேசி எண் எல்லாம் இதுலயே போட்டுப்பா. சுய விவரத்தின் இருக்கா. அதுல உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸ், அடுத்தவங்க உங்க குடும்ப அட்டை எண் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்காங்க இதுலயே பார்க்கலாம். பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கள ஆய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும். தங்கள் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது. கள ஆய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும். அதாவது உங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இது கள ஆய்வுக்கு பின் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மறுபடியும் நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணா லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் அதே பேஜ் மணிக்கு நீங்க கொடுத்து லாக்இன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த லாக் அவுட் சைட்ல இருக்கும். அதே விட நீங்க வேற யாருக்கா செக் பண்ணா அவங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுக்கு மேலும் மேல்முறையீடு எப்படி செய்யலாம் அதை பத்தி அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். முடிஞ்ச இந்த வீடியோ எல்லா பத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?